11th standard exercise 1.2 first sumல 4th subdivision பார்க்கலாமா. Let A be the set consisting of all the female members of your family ன்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் ஆர் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா A related to B if A is not a sister of B ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் மாதிரி தான், ஆனால் ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் ஏ என்னன்னு நீங்கள் எடுத்துக்கணும், ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மதர், டாட்டர், அப்புறம் வந்து கிராண்ட் மதர், ஓகேவா, இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ ரிஃப்ளெக்ஸிவ் செக் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க. இப்போ மதர் ரிலேட்டட் டு மதர், ஸோ நாட் ஏ சிஸ்டருங்கிற சொல்லி சொல்லி பார்க்கணுமா. இப்போ நாட் ஏ சிஸ்டர் அந்த ரிலேஷன் கரெக்டாக வருதா, நாட் ஏ சிஸ்டர், எஸ் இல்லையா, தேர்ஃபோர் இட் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் எழுதலாமா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக் வந்து ஏதாவது ஒரு ரிலேஷன் எடுத்துக்கோங்க. எந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம், மதர் ரிலேட்டட் டு டாட்டர், அப்போது டாட்டர் ரிலேட்டட் டு மதர், இப்படி தானே எழுதுவோம் சிமெட்ரிக் கண்டிஷன் படி. ஸோ நாட் ஏ சிஸ்டர் சொல்லி பாருங்கள். ஓகே, கரெக்டாக வருதா, இங்கே டாட்டர் இங்கே மதர், அப்போ நாட் ஏ சிஸ்டரும் கரெக்டாக வருது. தேர்ஃபோர் இட் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் சொல்லுங்கள். இப்போ வந்து எப்படி எடுத்துக்கலாம், மதர் ரிலேட்டட் டு கிராண்ட்மதர், கிராண்ட்மதர் ரிலேட்டட் டு டாட்டர், இப்படி எடுத்துக்கிட்டோன்னா என்ன கிடைக்கணும், மதர் ரிலேட்டட் டு டாட்டர், இப்படி தானே கிடைக்கணும். ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் இப்படி தானே வரும். ஸோ இப்போ பாருங்கள், நாட் ஏ சிஸ்டர் கரெக்டாக வருதா, மதர் ரிலேட்டட் டு கிராண்ட் மதர், ஸோ நாட் ஏ சிஸ்டர் கரெக்டாக வருது. கிராண்ட் மதர் ரிலேட்டட் டு டாட்டர், நாட் ஏ சிஸ்டர் கரெக்டாக வருது. இங்கேயும் பாருங்கள், மதர் ரிலேட்டட் டு டாட்டர், நாட் ஏ சிஸ்டர் இல்லையா, அதை சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக வருது. ஸோ 3 கண்டிஷனுமே கரெக்டாக வருது. தேர்ஃபோர் இட் இஸ் ட்ரான்சிட்டிவ். இதே தேர்ட் சப்டிவிஷனில் ஃபாதர் எடுத்துருந்தோம், எடுத்து இந்த கண்டிஷன் பண்ணும்போது அங்கே வந்து நாட் ட்ரான்சிட்டிவ்னு வந்துச்சு. இங்கே ஒன்லி ஃபீமேல் மெம்பர்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ட்ரான்சிட்டிவும் கரெக்டாக வருது. தேர்ஃபோர் திஸ் ரிலேஷன் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாமா. ஓகே, தேங்க்யூ. If the video is helpful to you, subscribe my channel.